கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025ஆம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும்பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசுல சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025. இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18/5 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துட்டு இருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போது நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க, அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்துக்கூடிய இந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே, அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது, அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடும் இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க போகிறது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தான தர்மம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வருடக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே 2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும்
கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது, எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலைநிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரியிருக்கிறது சொல்லி 12 ராசிக்குள்ளான பலனை இப்பொழுது பார்க்கலாம். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசியிலே தான் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய பலன் கண்டிப்பாக நல்ல நடக்கும். வாக்கு மேன்மையாக இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் பற்றாக்குறை தீரும். எல்லா வகையிலுமே சேரப்போகுது. எல்லோருடைய உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான மனநிலை இருக்கும் இந்த வருடம் உதவி உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல கல்வியில் வளர்ச்சி ஏற்படும். புத்திரபுத்திரனுடைய முன்னேற்றங்கள் நல்லா இருக்க போகுது. அவர்களுடைய மேம்பாட்டிற்காக நீங்கள் உழைக்க போவீங்க. காவல்துறை, இராணுவம், நிர்வாகத்துறை இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே நல்லா சீரடை போகிறாங்க. பேரும் புகழக்கூடிய அவங்களுக்கு அவங்க பேசக்கூடிய அளவில் இருப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எதிரிகள் தொல்லைலாம் படிப்படியாக அவங்களுக்கு குறைஞ்சிரும். எதிர்த்து வருவாங்க, அப்புறம் அவங்களே காண போயிடுவாங்க. வழக்குகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு தீர்ந்திருக்கும். மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருப்பீங்க. அது வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு எல்லாமே கிடச்சிட போகுது. அப்போ கண்டிப்பாக ஏன் கடன் வாங்க போகிறீங்க, அந்த நிலைமை வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்ல லாபங்கள், பல வகையான தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாமே இருக்க போகுது உங்களுக்கு. பெரும்பாலும் மேஷராசிக்காரர் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது. நிர்வாகத்திறமை அது இப்போ உத்தியோகத்தில் தான் அமையப்போடும். ஒரு சிலர் தான் தொழில் வியாபாரத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை தான் தென்படுகிறது. நல்ல லாபங்கள் வரும். கூட்டாளிகள், பங்குதாரர்கள் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நல்ல முன்னேற்றங்களுமாக இருக்க போகுது. கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் அவங்களுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதன் மூலிமா லாபம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணத்தில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. பெருசாக லாபம் இருந்திருக்காது. இந்த 2025க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகக்கூடிய அந்த சொன்னேன் இல்லையா, ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு 3-4 மாதங்கள் தன்ன பிறகு கண்டிப்பாக அதன் மூலிமா லாபம் கிடைக்கும். அப்போ கிரகங்கள் மாறும். கிரகங்கள் மாறும்போது அதுக்குண்டான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது உங்களுக்கு. வெளிநாட்டிலேருந்து லாபங்கள் வரும், வெளியூர்லேருந்து லாபங்கள் வரும். முயற்சியால் நல்லா வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. முன்னேற்பாடாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னேற்பாடாக இருக்கணும். அதுபடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு உயர்ந்த தரமாக இருக்க போகிறீர்கள். எல்லோரும் உங்களை பற்றி பேசுவாங்க. அதுதான் நடக்க போகுது. காரிய சித்தி ஏற்படும். காரிய சித்தினாலே பெரிய விஷயம். ஒரு காரியத்தை நோக்கி நம்ம போயிட்டு போகிறோம். நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, போனோன்னே காரியம் முடியுது. அதுதான் காரிய சித்தி. அதெல்லாமே நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வெளி வட்டார பழக்கங்கள் நல்லாயிருக்கும். எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டுவாங்க. சகோதர ரொம்ப அருமையாக இருக்க போகுது மேஷராசிக்காரங்களுக்கு. அவங்களுடைய உதவிகள்லாம் கிடைக்க போகுது. அது மூத்தவங்களாக இருக்கலாம், இளையவங்களாக இருக்கலாம். அவங்க மூலிமா கிடைக்கும் உதவி. அது உதவி கிடைச்சிட்டாலே பெரிய விஷயந்தான். அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தில் உத்தியோகம் தேடிக்கொண்டு போகிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்கும்.
விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயிர் செழித்து வளர்ந்து நல்ல பொருட்கள் விலையேற்றம் நல்லாயிருக்கும். சினிமாவில் இருக்கவங்களுக்கும் முற்பாதி ஒரு 4 மாதம் காலங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா டெவலப் ஆகிடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பிரபலமாவீங்க. சமூக சேவையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து பரிந்துரைக்கப்படும். அதில் விருது பாராட்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. மாணவ மாணவிகள் நல்லா படிச்சுட்டு வந்துடுவாங்க. நல்ல திட்டங்கள், கல்விக் கொள்கைகள் எல்லாமே ஏற்படுத்தப்படுது. உங்களுக்கு படிப்பது ஈஸியாக இருக்க போகுது. இது மாதிரிலாம் வரும். பெண்களுக்கு வந்து ரொம்ப அவங்க கை ஓங்கி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுப்பள்ளம் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து ஏற்றங்கள் ஏற்படும். அவங்களுக்கு உத்தியோகம் கிடைச்சிரும். நல்ல நிர்வகிக்கக்கூடிய திறமை கிடைக்கும். அவங்களுக்கு வீட்லேயும் நிர்வாகம் பண்ணுவாங்க, வெளியிலையும் நிர்வாகம் பண்ணிப்பாங்க. இது மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் இந்த ஆண்டு பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து வரணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான காலமாக இப்போ வந்துட்டுருக்கு. பல வகையான ஏற்றங்கள். அரசாங்கமே அந்த முருகப்பெருமானுக்கு விழா எடுத்து கௌரவிச்சது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வாய் தோறும் மட்டுமல்ல, கிருத்திகை, விசாகம், சஷ்டி இது மாதிரி நாட்கள்லாம் அந்த முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு அவருக்கு 6 விளக்கு போட்டு 11 தடவை கோயிலை சுற்றி வரணும். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, 11 தடவை கோயிலை சுற்றி வரணும். சுற்றி வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அந்த முருகப்பெருமான் கிடைத்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த 2025 வருடம் ரொம்ப அமோகமாக இருக்கும். இது இல்லாமல் இந்த 2025 வருடம் நீங்கள் வணங்கக்கூடிய சூட்சுமமான தெய்வத்தை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி என்றால், இந்த கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி எந்தெந்த கிரகங்கள் நல்லது செய்யும், எந்தெந்த கிரகங்கள் கெடுதல் செய்யும், இதற்கெல்லாம் ஏற்றாற்போல் தெய்வத்தை வணங்கினால், நம்ம இந்து மதத்தில் தான் 1008 தெய்வங்களுக்கு எல்லாமே அவதார தெய்வங்கள் தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தெய்வங்கள் ஏற்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரே தெய்வம் தான், இருந்தாலும் பல வகையான வடிவங்களிலும் பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வமாக உங்களுக்கு விளங்கக்கூடியவர் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். அந்த கருமாரி அம்மனை நீங்கள் இந்த 2025 வருடம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழிபட்டு வரலாம். வழிபட்டு வந்தால் புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடலாம். இதன் பிறகு அந்த கருமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வரலாம். இது மாதிரி செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம். பெரும்பாலும் விபத்தில் ஏற்பட்டு ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. எல்லாருக்குமே விபத்து ஏற்படும். ஆனாலும் நோட்டில் நடந்து போயினே இருப்பாங்க. ரொம்ப இல்லாதப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அடிபட்டுரும். அப்போ அவங்களுக்கு யார் உதவி பண்ணுவா? அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து ஆதரவற்ற அந்த விபத்து நேர்ந்தவர்களுக்கு உதவி செய்தால் பெரும் புண்ணியம் உங்களை வந்து சேரும். இப்படிப்பட்ட தான தர்மம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே நல்லபடியாக இருக்கும். இரத்த தானம் இப்போலாம் நிறைய இடத்துல ரத்த தான முகாம் நடத்தி கொண்டு வராங்க. அதில் கலந்துக்கலாம். நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம், இல்லை ரத்தம் கொடுக்க மற்றவர்களை வைக்கலாம், குழு ஏற்படுத்தி அதன் மூடி செய்யலாம். அதுக்கு ஒரு சமூக சேவை மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த 2025 வருடம் நல்ல பலனாக தரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த வருடத்திலே கிரகங்கள் பெயர்ச்சி ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக மாறி உங்களுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட போகிறது என்று கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.